Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கேரட் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முள்ளிக்கூர் பகுதியில் இருந்து கேரட் ஏற்றிக்கொண்டு குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் டபுள் ரோட் பகுதியில் சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநரான மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சுபாஷ் காயமின்றி தப்பிய நிலையில் குருமூர்த்திக்கு காயம் நேரிட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குருமூர்த்தி ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. மதுரை பாலமேடு அருகே கிறித்தவரே இல்லாத கிராமத்தில் சர்ச் கட்ட முயற்சி செய்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. மாணிக்கம்பட்டி கிராமத்தில் கிறித்தவர்களே இல்லாத நிலையில் வெளியூரைச் சேர்ந்த பெஞ்சமின் என்பவர் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாகவும் அடுத்த கட்டமாக மாணிக்கம்பட்டி கிராமத்தில் சர்ச் கட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெஞ்சமின் மீது இந்து முன்னணி சார்பாக பாலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசாரின் விசாரணையை தொடர்ந்து தான் வீடுதான் கட்டுவதாகவும் சர்ச் இல்லை என்றும் பெஞ்சமின் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆயினும் மதமாற்ற தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மே மாதத்திற்கான ஓய்வூதியத்தை வழங்க கோரி பதிவாளர் அலுவலகம் முன்பு ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நிதி நெருக்கடி காரணமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், ஓய்வு ஊதியர்களுக்கான சம்பளம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படும் நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஓய்வூதியர் சங்க ஊழியர்களுக்கு ஆதரவாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம், முஃபா சங்கம், பல்கலைக்கழக பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கு பெற்றனர். இதன் பின்னர் ஓய்வூதியதாரர்கள் சங்கம் சார்பாக பல்கலைக்கழக பதிவாளரிடம் கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது. நெல்லையில் மாவட்ட வருவாய் அதிகாரியை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியில் ஈடுபட்டனர். மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரான சுகன்யா என்பவர் வருவாய்த்துறை ஊழியர்கள் மீது விரோத போக்கை கடைபிடிப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னையில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த சூழலில் ஊழியர்கள் மீது பொய்யாகவும் தவறாகவும் வருவாய் கோட்டாட்சியரால் ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரியும் வருவாய் கோட்டாட்சியரை கண்டிக்கும் விதமாகவும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றினர். பெரம்பலூர் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. நெடுவாசல் மருதை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டியும் லாடபுரம் கிராமத்தில் செயல்பாடின்றி இருக்கும் மகளிர் சுகாதார வளாகங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரியும் ஏப்ரல் மாதமும் குன்னம் தொகுதி கொட்டரை நீர்த்தேக்கத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தி மே மாதமும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மனுக்கள் அளிக்கப்பட்டன. ஆயினும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கீர்த்திவாசன் தலைமையில் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். வேலூரில் இருசக்கர வாகன விபத்தில் மூளை சாவடைந்த கல்லூரி மாணவர் தனது உடல் உறுப்புகளை தானம் வழங்கி 6 பேருக்கு வாழ்வளித்திருக்கிறார். அரப்பாக்கம் சிவராதபுரத்தைச் சேர்ந்த சுரேந்தர் வேலூரில் உள்ள பூரிசு கல்லூரியில் BA ஆங்கிலம் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி எதிர்பாராத விதமாக வாகன விபத்தில் சிக்கி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து அவரது உடலை உறவினர்கள் தானம் செய்ய ஒப்புக்கொண்டதை அடுத்து நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள், கண்கள் ஆகியவை சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் 3 ஆண்டுகளாக பள்ளி கட்டடப் பணி இழுத்து கொண்டிருப்பதாக கண்டித்து லட்டு வழங்கி வினோத போராட்டம் நடைபெற்றது.
பாளையங்கோட்டை மணக்காவலம்பிள்ளை நகரில் உள்ள இந்த மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதுவரை பணிகள் நிறைவு பெறாத காரணத்தால் பள்ளியின் அருகிலுள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு மாணவர்கள் அமர வைக்கப்பட்டு பாடம் கற்பிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதனால் போதிய கழிவறைகள் இன்றி ஒரே கழிவறையை பயன்படுத்தும் அவலம் நிலவுகிறது. பள்ளிகள் தொடங்கியுள்ள இன்றும் பிள்ளைகளை விட வந்த பெற்றோர் கட்டடப் பணியை விரைந்து முடிக்குமாறு லட்டு வழங்கி வினோத போராட்டத்தை நடத்தினர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அனுக்கிரக சித்தி விநாயகர் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று அதிகாலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் பூர்ணஹூதியுடன் கடம் புறப்பாடும் நடைபெற்றது. தொடர்ந்து மேலூர் சிவன் கோயில் தலைமை அர்ச்சகர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதன் பின்னர் மூலஸ்தானத்தில் இருக்கும் ஸ்ரீ அனுக்கிரக சித்தி விநாயகருக்கு பால் மற்றும் கும்பநீர் ஊற்றப்பட்டு அபிஷேகமும் சர்வ அலங்கார மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமையால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாமுக்கு வந்த நபர் ஒருவர் திடீரென்று டீசலை தனது தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையில் காவல்துறையினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பாவூர் சத்திரம் அருகே உள்ள பூவனூரை சார்ந்த சுரேஷ் எனும் அந்த விவசாயி வாங்கிய 80,000 ரூபாய் கந்துவட்டிக்காக கல்லூர் அணியைச் சேர்ந்த சிங்கக்குட்டி என்பவர் சுரேஷின் நிலத்தை போலி பத்திரம் பதிவு செய்து அபகரித்து கொண்டு தாக்கியதாகவும் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டும் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கந்துவட்டிக்காரரின் கொடுமையால் தற்கொலைக்கு அவர் முயன்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.